வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் புதிய பொதுச் செயலாளர், பாஜகவின் பலே திட்டம், உண்மையை போட்டுடைத்த முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் கிட்ட உளவுத்துறை இருப்பதனால பாஜக திட்டத்தை மோப்பம் பிடிச்சிருப்பாரோ? நேத்து நம்ம ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இணைந்தாரு. இணைந்து விட்ட விழாவில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசினாரு. அப்படி பேசுகின்ற பொழுதுதான் அதிமுகவுக்கு புதிய பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட போறாங்க அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொன்னாருங்க. அது உண்மையா பொய்யா? அதோடு இல்லாம எடப்பாடி பழனிசாமி துரோகி என்று சொல்லிவிட்டாரு. உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி துரோகியா அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்தே பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கா இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் முதலமைச்சர் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவரை மாற்ற போறாங்க அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? எல்லா திமுக தலைவர்களும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி மீது வைக்கின்ற விமர்சனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாருங்க. அவரை மாத்தி விட்டு பாஜகவுடைய ஒருத்தர் முதலமைச்சராக போறாரு. இப்ப அதிமுக வெற்றி பெற்றாலும் கொஞ்ச காலம் ஆள விடுவாங்க. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை மாத்திடுவாங்க. அதனால அதிமுக வெற்றி பெற்றாலும் அதிமுக காரங்க ஆள முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. உடனடியாக திமுக தரப்பிலிருந்து என்னங்க, தமிழ்நாட்டு மக்களிடையே போய் நீங்க அதிமுக வெற்றி பெற போது, அப்படியே வெற்றி பெற்றாலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நாள் முதலமைச்சர் இருக்க மாட்டாரு, பாஜக பறிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே அதிமுக வெற்றி பெறத சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, மக்கள் மனதில் அப்ப அதிமுக தானே வெற்றி பெறும், அப்ப திமுக வெற்றி பெறாதா என்ற எண்ணம் வந்துடும் இல்லையா? அதனால அப்படிலாம் சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது அப்படின்னு முதலமைச்சருக்கு அறிவுறுத்தினாங்க. கூட்டணி கட்சிகள் கூட பீகார்ல ஏற்பட்ட நிலையானது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் தான் சொல்றாங்களே கண்டி, அதிமுக வெற்றி பெற போதுன்னு இப்பெல்லாம் சொல்ல ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அப்படியே எப்படி மாத்துறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, பாஜக ஸ்டைலே முதலமைச்சர் ஆக்கிவிட்டு அந்த பதவியிலிருந்து இறக்கிறதுலாம் இரண்டாவது பட்சம். ஆனா அதற்கு முன்பாகவே பாஜகவுக்கு ஒத்து வர்றவங்களை தான் ஒரு கட்சியினுடைய தலைவராகவே வச்சிருப்பாங்க. ஏக்நாத் சிண்டே தெரியுமா எப்படி உருவாக்கப்பட்டாரு? அதனால பல கட்சிகளை உடைப்பது தான் நம்ம பாஜகவுடைய வேலை. அதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற மாட்டாரு. ஆனால் வெற்றி பெறவில்லை என்றாலும் பாஜக கூட்டணியிலே தான் இருக்கணும் அதிமுக அப்படின்னு விருப்பப்படும் பாஜக. 2029 தேர்தல் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறவில்லை என்றால் அந்த கூட்டணியில இருக்க மாட்டாரு, வெளியே வந்துருவாரு. அப்படி வெளியே வந்துட்டா பாஜக சும்மா விட்டுருமா? அதனால இப்போதே பாத்தீங்கன்னா பாஜக அதிமுகவுக்கு ஒரு புதிய பொதுச் செயலாளர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதனால் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் மாற்றப்பட போறாங்க அப்படின்னு குண்டை தூக்கி போட்டாரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள். யார் பொதுச் செயலாளர் இருக்க போறாங்க? ஏன்னா எஸ்பி வேலுமணி தான் பாத்தீங்கன்னா பாஜகவுடன் நெருக்கமா இருக்கக்கூடியவர் இல்லையா? அதனால உண்மையா எஸ்பி வேலுமணியினுடைய ராஜ தந்திரங்கள் பாஜக பிடிச்சு போச்சு. அதனால எஸ்பி வேலுமணி அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்கலாம். ஏன்னா செங்கோட்டையிலிருந்து சசிகலா வரைக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களை ஏத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே, அதனால எஸ்பி வேலுமணி ஆகியிருக்கும் அப்படின்னு எல்லாரும் அரசு புதுசுலாம் பேசினாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. நம்முடைய நாமக்கல் இருக்காரு இல்லையா, தங்கமணி, அவரு தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட டிஷும் பண்ணிட்டு இருக்காரு. பாஜக ரொம்பவே நெருக்கமா இருக்கிறாரு. அதிமுகவில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாஜக சொல்றது நம்முடைய தங்கமணி தான்யா. அதனால தங்கமணியை ரெடி பண்ணிட்டாங்கய்யா. வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் பாஜகவினுடைய அடுத்த பொதுச்செயலாளர் தேர்வு நம்ம தங்கமணி தான்யா அப்படின்னு இணையதளத்தில் உருட்டிட்டு இருக்காங்க. முதலமைச்சரும் அதை அப்படியே உடைச்சி பேசினாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிடுவாங்களா? கள யதார்த்தம் என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி கண்டு மிரண்டுட்டார். அப்படி மிரட்சி தான் பாத்தீங்கன்னா, ஏன்பா அதிமுக எம்ஜிஆர் தொடங்கின கட்சி அப்படியே இருக்குன்னு நினைக்கிறா, அது பாஜக அடிமையாயிடும்பா அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இருக்க மாட்டாருப்பா அப்படின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, அவரு திமுக வெற்றி பெற போது யாரு கட்சி எப்படி இருந்தா என்ன, எப்படி ஒழிஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகாம அதிமுக பற்றி கவலைப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? மக்கள் செல்வாக்கு பெற்று இருக்குது. ஸோ அதிமுக இன்னைக்கு இருக்கிறவங்களே அதிமுகவில் இருக்க மாட்டாங்கன்னா அதுக்கு ஏன் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு மக்களுடைய மனதை மாற்றம் என்பதற்காக தான்
இப்படி உருட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, அதிமுக தொடங்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? திமுக எதிர்ப்புல தான் அதிமுகவே தொடங்கப்பட்டது. அதனால எவ்வளவு காலத்துக்கு திமுக ஆரோக்கியமா இருக்குதோ அவ்வளவு காலத்துக்கு அதிமுகவும் ஆரோக்கியமா இருக்கும். அதிமுகவுக்கு உயிர் கொடுப்பதே திமுக தான். திமுக அழிஞ்சிச்சு, அதிமுக எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை, அதிமுக அப்போது அழிஞ்சிடும். அதனால திமுக எவ்வளவு வலிமையா இருக்குதோ அவ்வளவு காலத்துக்கு அதிமுகவும் வலிமையா இருக்கும். அதனால அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ரெண்டாவது, அதிமுகவில் தலைமை மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் ஐயா பொறுத்த வரைக்கும் நேற்று பன்னீர்செல்வம் இணைவு விழாவில் என்ன பேசினாரு? விசுவாசம் என்றாலே பன்னீர்செல்வம், துரோகி என்றாலே எடப்பாடி பழனிசாமி. இப்போ அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் திமுக யாரை திட்டுதோ அவங்க தான் அதிமுகவுக்கு சரியான ஆளு அப்படின்னு அந்த தலைவர் மீது மாறாத பற்று வச்சிருப்பாங்க. இப்ப திமுக யாரை குறி வச்சு அடிக்குது? எடப்பாடி பழனிசாமிய. திமுக எதிர்ப்புல எடப்பாடி பழனிசாமி சமரசமே செய்து கொள்ளல. அதனால அதிமுக தொண்டருடைய மாபெரும் செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமி பெற்று விட்டார். திமுக இடத்துல பாராட்டு பெற்றால்தான் தலைமை மாற்ற வேண்டும், அவன் துரோகி, உண்மையான துரோகி அப்படின்னு ஒன்னா நினைக்கலாம். ஆனா திமுக கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு வசைப்பாடுதலை வாங்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிமுக தொண்டனை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமைக்கு விசுவாசமா இருப்பான். இன்னைக்கு முதல்வரே போய் எடப்பாடி பழனிசாமி துரோகி துரோகி அப்படின்னு சொல்றதுனால எடப்பாடி பழனிசாமியுடைய வழி சரியான வழியில் தான் போய்கிட்டு இருக்கிறாரு. அதனால அதிமுகவுடைய முழு செல்வாக்கையும் அவர் பெற்றிருக்கின்றார். எப்போதும் அதிமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கும் தொண்டர் செல்வாக்கும் பெற்றவர்கள் மட்டும்தான் தலைவராக இருந்திருக்காங்க. கட்சி நிர்வாகிகளுடைய செல்வாக்கு, எதிர்கட்சியை அனுசரிச்சு போறது, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவில் எப்போதும் தலைவராக இருந்ததே கிடையாது. என்னைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருந்துகிட்டு ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுற கோஷ்டியா இருந்த பன்னீர்செல்வம் போன்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக தலைமைக்கு வந்தாங்கன்னா அதிரடியான மாற்றம் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு பன்னீர்செல்வமா இருக்கலாம், ரெண்டாவது ஸ்டாலின் ஐயாவா இருக்கலாம், ரெண்டு பேருமே வந்து பன்னீர்செல்வம் இணைப்பு விழாவில் எடப்பாடியை வசைப்பாடினாங்க. ஆனால் எடப்பாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கட்சி தலைவர் என்பதை நிரூபிச்சார். எப்படி நிரூபிச்சார் தெரியுமா? நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து எடப்பாடியை திட்டினார். ஆனால் அதே மாதிரில நம்ம பன்னீர்செல்வம் தானே திட்டினாரு. ஆனால் பன்னீர்செல்வம் திட்டினதுக்கு ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு திமுகவில் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்டை என்ன கத்திட்டு போவான், அவனுக்கு ஏது அடையாளம்? அந்த தொண்டனை பற்றி நம்ம பேச வேண்டியதே கிடையாது. தொண்டன் பேசுறதுல அதிகாரப்பூர்வமான வார்த்தை எடுத்துக்கிட்டு அதிமுக தலைமையில் இருக்கவங்களாம் பேச மாட்டாங்க. ஒருவேளை ஸ்டாலின் ஐயா பேசினாருன்னா அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியா துரோகி என்று சொன்னாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, நானா துரோகி? எப்படி நான் துரோகி ஆவேன்? என் கட்சியில நீண்ட காலமா உழைக்கிறான் பாரு, அவனுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன். என் கட்சியில கட்சி வளர்வதற்காக பாடுபட்டான் பாரு, அவனுக்கு நான் சீட்டு கொடுக்குறேன். என் கட்சிக்காகவே உயிரை விட்டான் பாரு, அவன் குடும்பத்துல யாருக்கெல்லாம் பதவிக்கு வரணும்னு நினைக்கிறனோ அவங்களுக்கெல்லாம் நான் பதவியை கொடுக்குறேன். இப்ப சொல்லுங்க, நான் துரோகியா? ஆனா நீ என்ன பண்ற? பிற கட்சியிலிருந்து ஓடி வந்தவனுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குற, பிற கட்சியில ஓடி வந்தவனெல்லாம் அமைச்சர் ஆக்குற. நீ துரோகியா இல்ல நான் துரோகியா? என் கட்சியில உழைச்சவனுக்கு நான் பதவி தரேன், அப்ப நான் துரோகியா நீ துரோகியா? உன் கட்சியில 24 மணி நேரம் உழைக்கிறான், உன் குடும்பத்துக்கு 24 மணி நேரம் முட்டு கொடுக்குறான். இப்படி தலைமுறையாக திமுகவுக்கும் திமுக தலைமை குடும்பத்துக்கும் முட்டு கொடுக்கின்ற தொண்டனுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம, அமைச்சர் பதவி கொடுக்காம, பிற கட்சியிலிருந்து ஓடி வந்தவனுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்து நீ அழகு பார்க்கிற. அப்போ உன் கட்சிக்கும் உன் தொண்டனுக்கும் நீ துரோகம் பண்றியா இல்ல நான் துரோகம் பண்றனா? சொல்லுங்க ஐயா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டாரு. இது நியாயம் தானுங்களே? உண்மையான துரோகி நம்ம ஸ்டாலின் தானே. கட்சிக்காக நிஜமாவே உழைக்கிறவன் யாருங்க? அந்த திமுகவில் பரம்பரையா இருக்கிறவன் தானே. இன்னைக்கு வந்தவனா வந்து பாத்தீங்கன்னா திமுக இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறான். இன்னைக்கு திமுகவில் 10 அமைச்சர்கள் வந்து யாரு? அதிமுக வந்தவங்க. அப்போ அதிமுக இருந்தவங்களுக்கு தான் திறமை இருக்குதா? இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 29 பேருக்கு இந்த முறை தேர்தலில் வாய்ப்பளிக்க போறாங்க. அந்த 29 பேர் யாரு? அதிமுகவிலிருந்து வந்தவன். அப்போ 29 பரம்பரை திமுக காரனுக்கு வாய்ப்பு இல்லை. அது மாபெரும் துரோகம் இல்லையா? வந்த உடனே இவனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டது? அப்போ அதிமுக காரங்க இல்லைன்னா திமுக வந்து அழிஞ்சது. அப்போ அழிவை நோக்கி போறது யாரு? திமுக. அந்த அழிவை நோக்கி போற திமுகவை காப்பாத்தது யாரு?
அதிமுகவுக்கு துரோகம் செய்துட்டு வந்திருக்கக்கூடிய துரோகிகள். இன்னைக்கு அதிமுக இடமில்லை என்ற ஒண்ணு திமுக வந்திருக்காங்க. திமுக இடமில்லை என்றால் இந்த துரோகிகள் எங்க போவாங்க? மொத்தத்தில் திமுகவில் இன்னைக்கு ஒரு கூட்டம் சேர்ந்துருக்குதுன்னா அந்த கூட்டம் தான் எந்த கட்சியால் வளர்ந்தமோ அந்த கட்சியால் பார்த்தீங்கன்னா துரத்தி அடிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, அந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு எதிரிடமே போய் தஞ்சமடைந்தவர்கள். தாய் கழகத்தை காட்டி கொடுக்கலாம், அதிமுக வியூகம் என்ன என்பதை பற்றி சொல்லலாம். ஆனால் திறமையான ஒரு எதிரியை அதிமுக இன்னைக்கு அடையாளம் கண்டு இருக்கிறது. அது திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம சொப்பனமாகத்தான் இருக்கும். அதனால தான் மேடையில் ஏறிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி மாற்ற போகிறாங்க, அவர் பொதுச்செயலாளர் இருக்க மாட்டார், நம்முடைய தங்கமணி அவர்கள் தான் பொதுச்செயலாளர் ஆவார் அப்படின்னு உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர். மொத்தத்தில் எது எப்படியா இருந்தாலும் சரி, திமுக காரன் வசைப்பாடுறான்னா தலைமையில் இருக்கிறவன் சரியான வழிதான் போகிறான் அப்படின்னு நல்லா தெரியுது. ரெண்டாவது, அதிமுக பலமாக இருப்பதனால தான் திமுக காரங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வசப்படுறாங்க, அதிமுக வசப்படுறாங்க. மக்கள் செல்வாக்கு இருப்பதனால தான் மேடை தூரம் போயிட்டு அதிமுக வசப்படுறாங்க. ஏன் நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கூடுறாங்க, காசு இல்லாத ஆட்கள் வராங்கன்றாங்க. ஆனால் இவ்வளவும் வந்தும் கூட விஜய் ஏன் டச் பண்ணல? அவனை வளர்த்து விடக்கூடாது என்ற எண்ணமா என்ன? அவனை வளர்த்து விடக்கூடாது என்ற எண்ணம் இருந்தா விஜயை விட பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கு தமிழகத்தில் கிடையாது. ஆனால் ஏன் அந்த பாஜகவை பற்றி பேசுறீங்க? ஏன்னா பாஜக பார்த்தீங்கன்னா கிங் மேக்கராக ஒவ்வொரு மாநிலத்திலும் செயல்படுது. பாஜக கிங்காவே மாறலனா கூட பாஜக கிங் மேக்கரா இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சியும் உருவாக்குறது, ஒவ்வொரு ஆட்சியை ஒன்று மக்கள் செல்வாக்குடன் உருவாக்குகிறது, இல்லை எதிராளிகிட்ட இருந்து எம்எல்ஏவை விலைக்கு வாங்கியாவது பார்த்தீங்கன்னா தான் விருப்பப்பட்ட ஆட்சியை உருவாக்குறது. அதனால அடுத்து வருகின்ற தேர்தல் திமுகவுடைய அக்கிரமத்துக்கும் அராஜகத்துக்கும் மரணடி விழுகின்ற தேர்தலாக இருக்கும். மக்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி, திமுகவினர் ஒவ்வொரு உள்ளூர்லையும் செய்கின்ற அடாவடி காரணமாக பெரிய செல்வாக்கு பெறும் என்பதெல்லாம் சந்தேகம். அதனால ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்தா, அதிமுக எப்படியா இருந்தாலும் பெரும்பான்மை வாங்கலனா கூட திமுகவில் இருக்கக்கூடிய பல பேரை உருவி அவங்க புதிய முதலமைச்சரை உருவாக்கிடுவாங்க. அதனால தான் திமுக என்பது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சி. ஆனால் பாஜக மக்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டாங்க, நல்லதை தடுக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா பாஜக. அதிமுக உடைக்க போறாங்க பாரு, அவங்களுக்கு விருப்பப்பட்ட தலைமையில் கொண்டு வர போறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எதிரி என்றும் பாஜக நிலைநிறுத்துறாங்க, அதிமுகவுக்கு எதிரி என்றும் பாஜகவினர் நிலைநிறுத்துறாங்க. ஆனா மக்கள் என்ன கேன பசங்களா? திமுக இந்த தேர்தலில் இந்த மண்ணுக்கு மீண்டும் ஆளணுமா ஆளக்கூடாதா? ஸ்டாலின் ஐயா வேணுமா வேணாமா? இப்படி தானே முடிவெடுக்க போறாங்க. பாஜக வேணுமா வேணாமான முடிவெடுக்க போறாங்க. நம்ம எடப்பாடி அதான் சொல்றாரு, எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டி, தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே. என்ன பிரதமர் மோடி வேணுமா இல்லை ராகுல் காந்தி வேணுமா? இங்கே தேர்தல் நடக்க போது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தலாம் நடக்க போது. அதனால ஸ்டாலின் ஐயா அவர்களே, நீங்க 5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு என்னத்தை வாரி கொடுத்தீங்க அப்படின்றதுலாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தயவு செய்து உங்க சாதனையை சொல்லி வாக்கு கேளுங்க. ஆனால் அதிமுக அழிஞ்சு போச்சு, பாஜக அபகரிச்சிச்சு இப்படிலாம் சொல்லி பேசாதீங்க. நாங்கள் கூட ஒரு 4.25 ஆண்டு ஆட்சி ஆண்டோம். அந்த 4.25 ஆண்டு ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை சொல்லுங்க, பதில் சொல்கிறோம். அதை விட்டு எடப்பாடி பழனிசாமி காலுக்குள்ள பூந்தே போனாரு. அவரு பதவி கொடுத்தவங்களுக்கே துரோகம் பண்ணாரு. நீயா எனக்கு பதவி கொடுத்தா என்று ஒருமையில கேட்டாரு. இப்பேற்பட்டவர் அதிமுக தலைமையில் இருக்கலாமா? அப்படிலாம் இப்படி பேசாத. என்னவோ கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக பதவிக்கு வருகின்ற போது மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு அதற்கு பிறகு முதலமைச்சர் ஆன மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்ல. நம்முடைய அண்ணா இறந்தாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தயவுனால உங்களுடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலில் வீழ்ந்து தானே பதவி பெற்றாரு. ஸோ பதவிக்கு வர்றதுக்கு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் பதவிக்கு வந்த பிறகு கட்சியை எப்படி காப்பாற்றுறோம் என்று தாங்க முக்கியம். அதனால என்னை திட்டன்னா உங்க அப்பா எப்படி பதவிக்கு வந்தாரோ அதே மாதிரி தான் நான் வந்தேன். என்னை திட்டுறது உங்க அப்பாவை திட்டுற மாதிரி அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி திருப்பி பதிலடி கொடுத்தார். ஸோ மொத்தத்தில் திமுகவுக்கு அசைக்க முடியாத ஒரு ஆலமரமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருங்கோ. அந்த வயிற்றுச்சல் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி துரோகி, பொதுச்செயலாளர் மாற்ற போறாங்க அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. நிச்சயமா இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நடைபெற வாய்ப்பு இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அதிமுக வெற்றி எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்னு. ஏன்னா திமுக இந்த அளவுக்கு அலறுதுன்னா அதிமுக வெற்றி பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கருத்து என்னங்க? நன்றி.